அபவுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து பற்றி அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எனக்கு உனது கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. எனக்கு உனது கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலை இல்லை. அபவுட் யுவர் பாஸ்ட், உனது கடந்த காலத்தை பற்றி. அபவுட் யுவர் பாஸ்ட், உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி. ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் பாஸ்ட், எனக்கு உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. அதே அபவுட் அப்படிங்கிற வேர்டை கிட்டத்தட்ட அல்லது சுமார் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய். எங்கள் வீட்டின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய். அவர் ஹவுஸ் இஸ் ஒர்த், எங்களுடைய வீட்டின் மதிப்பு. அவர் ஹவுஸ் இஸ் ஒர்த், எங்களுடைய வீட்டின் மதிப்பு. அபவுட் 5 lakhs, சுமார் 5 லட்சம் ரூபாய். அபவுட் 5 lakhs அல்லது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். அவர் ஹவுஸ் இஸ் ஒர்த் அபவுட் 5 lakhs, எங்களுடைய வீட்டின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் எபிலிட்டி. எபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து திறமை அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எனக்கு அவனது திறமையில் நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவனது திறமையில் நம்பிக்கை இருக்குது. ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன் ஹிஸ் எபிலிட்டி, அவனது திறமையில். இன் ஹிஸ் எபிலிட்டி, அவனது திறமையில். எனக்கு அவனது திறமையில் நம்பிக்கை இருக்குது. ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் எபிலிட்டி. ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் எபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அபோவ். அபோவ் அப்படிங்கிற வேர்டை மேலே அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், சூரியன் நமக்கு மேலே இருக்கிறது. சூரியன் நமக்கு மேலே இருக்கிறது. த சன் இஸ், சூரியன் இருக்கிறது. த சன் இஸ், சூரியன் இருக்கிறது. அபோவ் அஸ், நமக்கு மேலே. அபோவ் அஸ், நமக்கு மேலே. த சன் இஸ் அபோவ் அஸ், சூரியன் நமக்கு மேலே இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஏபிள். ஏபிள் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து முடியும் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஐ எம் ஏபிள், என்னால் முடியும். ஐ எம் ஏபிள், என்னால் முடியும். டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேச. டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேச. ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். அல்லது ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அபேண்டன். அபேண்டன் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து கைவிடு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். அபேண்டன் அப்படிங்கிற வேர்டை கைவிடு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவன் தனது லட்சியத்தை கைவிட்டு விட்டான். அவன் தனது லட்சியத்தை கைவிட்டு விட்டான். ஹீ abandoned, அவன் கைவிட்டு விட்டான். ஹீ abandoned, அவன் கைவிட்டு விட்டான். ஹிஸ் ஐடியல்ஸ், அவனது லட்சியத்தை. ஹிஸ் ஐடியல்ஸ், அவனுடைய லட்சியத்தை. ஹி abandoned his ideals, அவன் தனது லட்சியத்தை கைவிட்டு விட்டான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அபியூஸ். அபியூஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து முறைகேடு அல்லது தவறாக பயன்படுத்து அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். ஹி அபியூசஸ், அவர் தவறாக பயன்படுத்துகிறார். ஹி அபியூசஸ், அவர் தவறாக பயன்படுத்துகிறார். ஹிஸ் அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தை. ஹிஸ் அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தை. ஹி அபியூசஸ் ஹிஸ் அத்தாரிட்டி, அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அதே அபியூஸ் அப்படிங்கிற வேர்டை இன்னொரு விதமாகவும் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், பல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். பல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். மெனி சில்ட்ரன், பல குழந்தைகள். have been sexually abused, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். have been sexually abused, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். இந்த இடத்துல அபியூஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்துகின்றனர் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு அப்ராட். அப்ராட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம
வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். அப்ராட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நான் நவம்பர் மாதம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளேன். நான் நவம்பர் மாதம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளேன். ஐ பிளான், நான் திட்டமிட்டுள்ளேன். ஐ பிளான், நான் திட்டமிட்டுள்ளேன். டு கோ அப்ராட், வெளிநாடு செல்ல. டு கோ அப்ராட், வெளிநாடு செல்ல. இன் நவம்பர், நவம்பர் மாதத்தில். இன் நவம்பர், நவம்பர் மாதத்தில். ஐ பிளான் டு கோ அப்ராட் இன் நவம்பர், நான் நவம்பர் மாதம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் இல்லாமை அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவள் இல்லாததற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. அவள் இல்லாததற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அல்லது எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அல்லது எனக்கு தெரியவில்லை. த ரீசன், காரணம். த ரீசன், காரணம். ஃபார் ஹர் ஆப்சன்ஸ், அவள் இல்லாததற்கு. ஃபார் ஹர் ஆப்சன்ஸ், அவள் இல்லாததற்கு. ஐ டோன்ட் நோ த ரீசன் ஃபார் ஹர் ஆப்சன்ஸ். ஐ டோன்ட் நோ த ரீசன் ஃபார் ஹர் ஆப்சன்ஸ், அவள் இல்லாததற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்சண்ட். ஆப்சண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் இல்லாத அல்லது வராத அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். ஆப்சண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம இல்லாத அல்லது வராத அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவன் வரவில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவன் வரவில்லை. He was absent, அவன் வரவில்லை. He was absent, அவன் வரவில்லை. Because of illness, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். Because of illness, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். He was absent because of illness, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவன் வரவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அப்சல்யூட். அப்சல்யூட் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் முழுமையான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். அப்சல்யூட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம முழுமையான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எனக்கு அவள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. எனக்கு அவள் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளது. ஐ ஹவ் அப்சல்யூட் ட்ரஸ்ட், எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஐ ஹவ் அப்சல்யூட் ட்ரஸ்ட், எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இன் ஹெர், அவள் மீது. இன் ஹெர், அவள் மீது. ஐ ஹவ் அப்சல்யூட் ட்ரஸ்ட் இன் ஹெர், எனக்கு அவள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அப்சல்யூட்லி. அப்சல்யூட்லி அப்படிங்கிற வேர்டு வந்து நாம் முற்றிலும் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். அப்சல்யூட்லி அப்படிங்கிற வேர்டை முற்றிலும் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அப்சார்ப். அப்சார்ப் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் உறிஞ்சு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், இந்த காகிதம் மை உறிஞ்சாது. இந்த காகிதம் மை உறிஞ்சாது. திஸ் பேப்பர், இந்த காகிதம். திஸ் பேப்பர், இந்த காகிதம். டஸ் நாட் அப்சார்ப், உறிஞ்சாது. டஸ் நாட் அப்சார்ப், உறிஞ்சாது. எதை? மையை. இங்க். திஸ் பேப்பர் டஸ் நாட் அப்சார்ப் இங்க், இந்த காகிதம் மையை உறிஞ்சாது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அகடமிக். அகடமிக் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் கல்வி அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். அகடமிக் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் கல்வி அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவள் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். அவள் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். ஷீ இஸ் ஒர்க்கிங், அவள் வேலை செய்கிறாள் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ஒர்க்கிங், அவள் வேலை செய்கிறாள் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அட் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு கல்வி நிறுவனத்தில். அட் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு கல்வி நிறுவனத்தில். அவள் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அல்லது அவள் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். ஷீ இஸ் ஒர்க்கிங் அட் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன். ஷீ இஸ் ஒர்க்கிங் அட் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்சென்ட். அக்சென்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம
உச்சரிப்பு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். ஆக்சென்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நாம் உச்சரிப்பு அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவன் சென்னை உச்சரிப்பில் பேசுகிறான். அதாவது தமிழ்நாட்டிலே வந்து தமிழை வந்து சென்னையில் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, மதுரையில் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உச்சரிப்பு வந்து வேறுபடும். அந்த மீனிங் தான் இது. அவன் சென்னை உச்சரிப்பில் பேசுகிறான். ஹீ ஸ்பீக்ஸ், அவன் பேசுகிறான். ஹீ ஸ்பீக்ஸ், அவன் பேசுகிறான். வித் சென்னை ஆக்சென்ட், சென்னை உச்சரிப்பில். வித் சென்னை ஆக்சென்ட், சென்னை உச்சரிப்பில். ஹீ ஸ்பீக்ஸ் வித் சென்னை ஆக்சென்ட் அப்படின்னா அவன் சென்னை உச்சரிப்பில் பேசுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்செப்ட். அக்செப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், தயவு செய்து எனது மன்னிப்பை ஏற்றுக்கொள். தயவு செய்து எனது மன்னிப்பை ஏற்றுக்கொள். ப்ளீஸ், தயவு செய்து. அக்செப்ட், ஏற்றுக்கொள். மை அபாலஜீஸ், எனது மன்னிப்பை. மை அபாலஜீஸ், எனது மன்னிப்பை. ப்ளீஸ் அக்செப்ட் மை அபாலஜீஸ், எனது மன்னிப்பை ஏற்றுக்கொள். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்செப்டபிள். அக்செப்டபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவனது நடத்தை ஏற்கத்தக்கதாக இல்லை. அவனது நடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஹிஸ் பிஹேவியர், அவனுடைய நடத்தை. ஹிஸ் பிஹேவியர், அவனது நடத்தை. வாஸ் நாட் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. வாஸ் நாட் அக்செப்டபிள், ஏற்கத்தக்கதாக இல்லை. ஹிஸ் பிஹேவியர் வாஸ் நாட் அக்செப்டபிள், அவனது நடத்தை ஏற்கத்தக்கதாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம விபத்து அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், விபத்து 3 மணிக்கு நடந்தது. விபத்து 3 மணிக்கு நடந்தது. த ஆக்சிடெண்ட் ஹேப்பன்டு, விபத்து நடந்தது. த ஆக்சிடெண்ட் ஹேப்பன்டு, விபத்து நடந்தது. அட் 3 PM, 3 மணிக்கு. அட் 3 PM, 3 மணிக்கு. த ஆக்சிடெண்ட் ஹேப்பன்டு அட் 3 PM, விபத்து 3 மணிக்கு நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஆக்சிடெண்டல். ஆக்சிடெண்டல் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம தற்செயலான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். ஆக்சிடெண்டல் அப்படிங்கிற வேர்டு வந்து நாம் தற்செயலான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அது ஒரு தற்செயலான சந்திப்பு. அது ஒரு தற்செயலான சந்திப்பு. இட் வாஸ் an accidental meeting. இட் வாஸ் an accidental meeting. அது ஒரு தற்செயலான சந்திப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.